Section 253. Harboring offender who has escaped from custody or whose apprehension has been ordered. Whenever any person convicted of or charged with an offence, being in lawful custody for that offence, escapes from such custody, or whenever a public servant, in the exercise of the lawful powers of such public servant, orders a certain person to be apprehended for an offence, whoever, knowing of such escape or order for apprehension, harbors or conceals that person with the intention of preventing him from being apprehended, shall be punished in the manner following, namely, A. If the offence for which the person was in custody or is ordered to be apprehended is punishable with death, he shall be punished with imprisonment of either description for a term which may extend to 7 years, and shall also be liable to fine. B. If the offence is punishable with imprisonment for life or imprisonment for 10 years, he shall be punished with imprisonment of either description for a term which may extend to 3 years, with or without fine. C. If the offence is punishable with imprisonment which may extend to 1 year and not to 10 years, he shall be punished with imprisonment of the description provided for the offence for a term which may extend to a fourth part of the longest term of the imprisonment provided for such offence, or with fine, or with both. Explanation. Offence in this section includes also any act or omission of which a person is alleged to have been guilty out of India, which, if he had been guilty of it in India, would have been punishable as an offence, and for which he is, under any law relating to extradition, or otherwise, liable to be apprehended or detained in custody in India, and every such act or omission shall, for the purposes of this section, be deemed to be punishable as if the accused person had been guilty of it in India. Exception. The provisions of this section do not extend to the case in which the harbor or concealment is by the spouse of the person to be apprehended. பிரிவு 253. காவலில் இருந்து தப்பிய அல்லது யாருடைய அச்சத்திற்கு உத்தரவிடப்பட்ட குற்றவாளியை அடைக்கலாம். குற்றம் சாட்டப்பட்ட அல்லது குற்றம் சாட்டப்பட்ட எந்தவொரு நபரும் அந்த குற்றத்திற்காக சட்டப்பூர்வ காவலில் இருப்பதால், அத்தகைய காவலில் இருந்து தப்பிக்கும் போதோ அல்லது ஒரு பொது ஊழியர் அத்தகைய அரசு ஊழியரின் சட்டப்பூர்வமான அதிகாரங்களை பயன்படுத்துவதில் ஒரு குறிப்பிட்ட நபரை கைது செய்ய உத்தரவிடும் போதோ ஒரு குற்றம், யார் அத்தகைய தப்பித்தல் அல்லது அச்சத்திற்கான உத்தரவை அறிந்தவர் கைது செய்யப்படுவதை தடுக்கும் நோக்கத்துடன் அந்த நபரை துறைமுகங்கள் அல்லது மறைத்தல் பின்வரும் முறையில் தண்டிக்கப்படும். அதாவது, நபர் காவலில் இருந்த அல்லது கைது செய்யப்பட உத்தரவிடப்பட்ட குற்றத்திற்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டால், அவர் 7 ஆண்டுகள் வரை நீட்டிக்கப்படக்கூடிய ஒரு காலத்திற்கு விளக்கமளிக்கவோ சிறை தண்டனை விதிக்கப்படுவார், மேலும் அபராதம் விதிக்கப்படுவார். குற்றத்திற்கு ஆயுள் தண்டனை அல்லது 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டால், அபராதம் அல்லது இல்லாமல் 3 ஆண்டுகள் வரை நீட்டிக்கப்படக்கூடிய ஒரு காலத்திற்கு விளக்கமளிக்கக்கூடிய சிறை தண்டனை அவருக்கு விதிக்கப்படும். குற்றத்திற்கு 1 வருடம் வரை நீட்டிக்கப்படக்கூடிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டால் 10 ஆண்டுகள் வரை அல்ல, அவர் ஒரு காலத்திற்கு குற்றத்திற்காக வழங்கப்பட்ட விளக்கத்தை சிறை தண்டனை விதிக்கப்படுவார். இது மிக நீண்ட காலத்தின் 4வது பகுதியை நீட்டிக்கக்கூடும். அத்தகைய குற்றத்திற்காக வழங்கப்படும் சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும். விளக்கம். இந்த பிரிவில் உள்ள குற்றத்தில் ஒரு நபர் இந்தியாவுக்கு வெளியே குற்றவாளி என்று கூறப்படும் எந்தவொரு செயலும் அல்லது புறக்கணிப்பும் அடங்கும். இது இந்தியாவில் அவர் குற்றவாளி எனில் அது ஒரு குற்றமாக தண்டிக்கப்படும் மற்றும் அதற்காக அவர் ஒப்படைப்பு தொடர்பான எந்தவொரு சட்டத்தின் கீழும்
அல்லது வேறு விதமாக இந்தியாவில் கைது செய்யப்படவோ அல்லது காவலில் வைக்கவோ பொறுப்பேற்க வேண்டும். அத்தகைய ஒவ்வொரு செயலும் அல்லது விடுபட்டதும் இந்த பிரிவின் நோக்கங்களுக்காக குற்றம் சாட்டப்பட்ட நபர் இந்தியாவில் குற்றவாளி என்பது போல தண்டனைக்குரியதாக கருதப்படும். விதிவிலக்கு யூட் இந்த பிரிவின் விதிகள் கைது செய்யப்பட வேண்டிய நபரின் மனைவியால் துறைமுகம் அல்லது மறைத்தல் இருக்கும் வழக்கு வரை நீட்டிக்கப்படாது. धारा 253 ऐसे अपराधी को शरण देना जो हिरासत से भाग गया हो या जिसकी गिरफ्तारी का आदेश दिया गया हो। जब भी कोई व्यक्ति किसी अपराध के लिए दोषी ठहराया जाता है या उस पर आरोप लगाया जाता है तो उस अपराध के लिए वैध हिरासत में होने के कारण ऐसी हिरासत से भाग जाता है, या जब भी कोई लोक सेवक ऐसे लोक सेवक की वैध शक्तियों का प्रयोग करते हुए किसी निश्चित व्यक्ति को पकड़ने का आदेश देता है। एक अपराध जो कोई भी ऐसे भागने या आशंका के आदेश के बारे में जानता है, उस व्यक्ति को पकड़े जाने से रोकने के इरादे से आश्रय देना या छिपाना निम्नलिखित तरीके से दंडित किया जाएगा, अर्थात यदि वह अपराध जिसके लिए वह व्यक्ति अभिरक्षा में था या पकड़े जाने का आदेश दिया गया है मृत्यु से दंडनीय है तो उसे किसी भी प्रकार के कारावास से दंडित किया जाएगा जो 7 वर्ष तक का हो सकेगा और जुर्माने से भी दंडनीय होगा। यदि अपराध आजीवन कारावास या 10 वर्ष के कारावास से दंडनीय है तो उसे जुर्माने सहित या उसके बिना 3 वर्ष तक की अवधि के कारावास से दंडित किया जाएगा। यदि अपराध कारावास से दंडनीय है जो 1 वर्ष तक का हो सकता है न कि 10 वर्ष तक का, तो उसे अपराध के लिए उपबंधित विवरण के कारावास से ऐसी अवधि के लिए दंडित किया जाएगा जो ऐसे अपराध के लिए उपबंधित कारावास के सबसे लंबे समय के 1/4 भाग तक का हो सकता है, या जुर्माने से या दोनों से। स्पष्टीकरण: इस धारा में अपराध के अंतर्गत ऐसा कोई कार्य या लोप भी है जिसके लिए किसी व्यक्ति पर भारत से बाहर दोषी होने का अभिकथन किया गया है, जो यदि वह भारत में इसका दोषी होता तो अपराध के रूप में दंडनीय होता, और जिसके लिए वह प्रत्यर्पण से संबंधित किसी विधि के अधीन या अन्यथा भारत में पकड़े जाने या अभिरक्षा में निरुद्ध किए जाने के लिए दायी है के अधीन है, और ऐसा प्रत्येक कार्य या लोप इस धारा के प्रयोजनों के लिए ऐसे दंडनीय समझा जाएगा मानो अभियुक्त व्यक्ति भारत में इसका दोषी रहा हो। अपवाद: इस धारा के प्रावधान उस मामले तक विस्तारित नहीं हैं जिसमें पकड़े जाने वाले व्यक्ति के पति या पत्नी द्वारा बंदरगाह या छिपाव किया जाता है।